பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அத சொல்லுங்க முதல்ல. சொல்றேன். பூமி பூஜைக்கு நீ ஏன் என்ன கூப்பிடல? சொல்லு கௌதம். நீ தனியா வந்து முதல்ல ஒரு தொழில் பண்ற. அந்த பூஜைக்கு ஏன் இந்த அம்மாவை ஒதுக்கி வைக்கணும்? ஏன் சொல்லு. என்னதான் காரணம்னு சொல்லு கௌதம். என்ன காரணமா? நீங்க தான் காரணம். ஆமா, நீங்க தான். உங்களால தானே வீட்டை விட்டு வெளியில வந்தேன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அந்த பூஜைக்கு உங்களை இன்வைட் பண்றதுக்கு நான் என்ன மூளை இல்லாதவனா? என்னால வீட்டை விட்டு வந்தியா? அப்ப இன்னும் நான் தான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன். நீ நம்புறியா? நம்புறது என்ன? நீங்க தான் குற்றவாளின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகே. ஏன் கௌதம், ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் ஏன் கௌதம் உன்னை கொலை பண்ண போறேன்? நீ என் புள்ளடா. அந்த ரவுடியை எனக்கு யாருன்னே தெரியாது. தெரியாம தான் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க, என்ன? இல்ல, ஐயோ, அவ அந்த எஸ்எஸ்கேவோட ஆளு. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. போதும், வேண்டாம். உங்க விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்ல. ஒரு அம்மாவா இருந்துட்டு நீங்க என்ன கொல்ல பார்த்தது நிஜம். நான் அதை என் 2 கண்ணால பார்த்துட்டேன். சும்மா நடிச்சுலாம் அதை சமாளிக்க பார்க்காதீங்க. உங்களால அழிஞ்ச என் வாழ்க்கை இலக்கிய அவளதான் திரும்ப கிடைச்சிருக்கு. அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கருணையால நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதே மாதிரி அதுக்கான பூஜைக்கு உங்களை கூப்பிடுவேன்னு கனவுலையும் நினைக்காதீங்க. புரிஞ்சுதா? போங்க வெளியில. கௌதம், என்ன வார்த்தையால கொல்லாத. சரி, இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றியே, உனக்கு தொழில் கத்து கொடுத்து உன்னை ஏகப்பட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சனே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு நீ 250 வீடு கட்டி சேல் பண்ண போறியே, அந்த அறிவு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? நான் கொடுத்ததுடா, நான் கொடுத்தது. என் பிள்ளைய யாரும் ஜெயிச்சிட கூடாதுன்னு தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ என்ன ஜெயிக்க பாக்குறல்ல? நான் உன்னை பெரிய பணக்காரனாக்கி அழகு பார்த்தவடா. இப்ப இந்த அம்மா உனக்கு அசிங்கமா தெரியறல்ல? வெளியே போன்னு ஈஸியா சொல்ற. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமோ நன்றியோ இல்லையா? உங்க பாசம் ஒரு வேஷம்ங்கிறது என்ன கொல்ல பாத்தீங்கல்ல, அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க தான் என்ன பெரிய பிசினஸ் மேன் ஆக்குனீங்கங்கிற நன்றி எனக்கு எப்பவும் இருக்கும். அதை எப்படி திருப்பி தரணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்களால நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். போதுமா? இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. என்னை விட்டு தொலைங்க ப்ளீஸ். கௌதம், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாத கௌதம். எல்லாரும் உன் பூமி பூஜைக்கு வரும்போது நான் மட்டும் ஒதுங்கி நிக்கிறதா? என்னால அதை தாங்க முடியாது கௌதம். இங்க பாரு, நான் தானே முன்னாடி நின்று அந்த பூஜையை நடத்தணும். அந்த உரிமை எனக்கு தானே இருக்கு. ப்ளீஸ் கௌதம், இந்த அம்மாவை ஒதுக்கிடாத கௌதம். நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேங்கிறதெல்லாம் என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ண சதி. ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றத நம்பு. உங்களை நம்பினதுக்கு நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். கௌதம், அப்படி எல்லாம் சொல்லாத கௌதம். ப்ளீஸ் கௌதம். கைய விடுங்க.
இல்ல கௌதம், நான் சொன்னா கேளு. கைய விட போறீங்களா இல்லையா? இல்ல கௌதம், நீ என்ன புரிஞ்சுக்காம காலம் முழுக்க கொல்றதுக்கு பதிலா நீ என்ன ஒரேடியா கொன்னுடு. கொல்லு. கௌதம், வேண்டாம். கைய விடுங்க. சொன்னா கேளுங்க. பேர் கெட்டு வாழறதுக்கு பதிலா நான் ஒரேடியா செத்து போயிடுறேன் கைய கௌதம். விடுங்கன்னு சொல்றேன்ல. இலக்கியா, தேவையில்லாம இங்க வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லு. ஏன் கௌதம், நான் ஏன் போகணும்டா? நான் போக மாட்டேன். எனக்கு பதில் தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீ என்ன ஏன் பூமி பூஜை கூப்பிடல? இலக்கியா, என் பொறுமை ஒரு லிமிட் தான். நான் வேற ஏதோ ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள வெளியில போக சொல்லு. போக மாட்டேன் கௌதம். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்ப போக போறீங்களா இல்லையா? இலக்கியா, மேடம் நீங்க வாங்க மேடம். கைய விடு. மேடம் அவர்தான் உங்க கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல. ப்ளீஸ் மேடம் வாங்க. ஏய் விடுறி. என் கையை தொடர்த்து கூட உனக்கு அருகதை கிடையாது. கௌதம் சொல்லு. மேடம் தகுதி இருக்கா இல்லையான்னு அப்புறம் பேசிக்கலாம் மேடம். முதல்ல சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் மேடம். அவரை டென்ஷன் பண்ணாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். முடியாது. நான் இங்கிருந்து போக மாட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இலக்கியா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஏடா கூட நடந்துரும். இங்க இருக்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால நீ என்ன பண்றனா, இவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணு. வீட்டை கழுவி விட்டு எனக்கு போன் பண்ணு. கௌதம் மேடம், கௌதம் இப்ப மனசு சரியில்லாம இருக்காரு. நீங்க இன்னொரு நாள் வந்தா கண்டிப்பா பேசுவாரு மேடம். ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி எனக்கே ஆறுதல் சொல்றியா? என் புள்ள என்னை விட்டு போனது காரணமே நீதாண்டி. அம்மா அம்மான்னு என் காலையை சுத்திட்டு இருந்த கௌதம கொஞ்சம் கொஞ்சமா மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டை விட்டே கூட்டிட்டு வந்துட்டல. மேடம் எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசாதீங்க மேடம். கௌதம் என்னாலயா வெளியே வந்தாரு? அப்போ நான் தான் காரணமா? நான் தான் கௌதம கொல்ல பார்த்தனா? நான் உன்னை கடத்துறத பத்தி பேசுறதுக்காக தான் எஸ்எஸ்கேவை பார்க்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கௌதம கூட்டிட்டு வந்து அதை பார்க்க வச்சு நான் தான் கொலகாரின்னு சொல்ல வச்சிருக்கேன். அவனும் அதை நம்பிக்கிட்டு என்ன பரம விரோதியா நினைச்சு கோவப்பட்டு இருக்கான். இப்ப எந்த பிசினஸும் இல்லாத கௌதம்க்கு நீ பிசினஸ் புடிச்சு கொடுத்து அந்த செல்வாக்குல என் மேல வெறுப்பு வர மாதிரி நீ கொம்பு சீவி விடுற இல்ல? நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.